Hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ ரெசிபியோட வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியோட அவுட்புட் வந்து ஃபைனலா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் பண்ணிட்டு என்னோட நெய்பர்ஹுட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தபோது கூட அவங்களும் ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த ரெசிபி. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா எல்லாரும் ஒரு டைம் ஆச்சும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் ஈஸியா செஞ்சிரலாம் இந்த ரெசிபி. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இப்போ வந்து இந்த ரெசிபியை வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். நீங்க வந்து அளவு உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. நான் இதுல 2 கப் பச்சரிசி எடுத்ததுக்கு எனக்கு வந்து 8 அந்த ஸ்வீட் வந்திருந்தது. சோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நான் 2 கப் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இத வந்து ஒரு 2 hours போல சோக் பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 times வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இதுல தண்ணி புடிச்சு ஒரு 2 hoursக்கு மட்டும் சோக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஷ்யூ வந்து ஒரு 12 கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாதாமும் வந்து ஒரு 12 பீஸ் எடுத்திருக்கேன். பிஸ்தாவும் வந்து ஒரு 12 பீஸ் பிளஸ் வாசனைக்காக வந்து ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காயோட வாசனை பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த நட்ஸ் எல்லாத்தையும் மிக்சர் ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒரு கோர்ஸ் கிரைண்ட் மாதிரி கொரகொரப்பா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டா வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால ஓரளவுக்கு பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா கொஞ்சம் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 times பல்ஸ் மோட்ல போட்டுட்டு ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கொரகொரப்பா இருந்துச்சு. கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கவே நெக்ஸ்ட் ஒரு டைம் மட்டும் அதை பல்ஸ் மோட்லயே வச்சு அரைச்சிட்டு பார்த்தா எனக்கு கரெக்டா இருந்தது. கொஞ்சம் கொரகொரப்பா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா பவுடர்டு சுகர் வேணும். அதனால நான் இந்த குட்டி கப்ல வந்து 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் அந்த சுகரையே எடுத்து இதையும் வந்து நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மட்டும் கொரகொரப்பா அப்படியே சுகர் போட்டா அது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அதனால இதை பவுடர்டு சுகரா போட்டீங்கன்னா அதை வந்து கீ கூட நல்லா அப்படியே ஒட்டிக்கும். அதுக்காக தான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதனால இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க அப்படியே யூஸ் பண்ணாலும் ஓகே தான், நார்மல் சுகராகவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் சுகரும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 hours நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 hours சோக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பச்சரிசியை வந்து ஒரு மிக்சர் ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியே போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஞ்சமா அந்த தண்ணியை விட்டு நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால எவ்வளோ சாஃப்டா அந்த தொட்டு பார்த்தா நல்லா அந்த கொரகொரப்பு இல்லாம ரொம்ப சாஃப்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா எவ்வளோ சாஃப்டா அரைக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி போதும். பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா அந்த கையில் அரிசியே தெரியாத அளவுக்கு நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வச்சு நம்ம அந்த பேப்பர் தோசையை ஊற்றி பார்ப்போம். சப்போஸ் வரலைன்னா வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு வந்து தோசை கல்லோ இல்லை பேனோ ஏதாச்சும் வச்சு நல்லா ஹீட் ஆன பிறகு லைட்டாக அதை சுற்றியும் ஆயில் விட்டுட்டு ஒரு துணி வச்சோ இல்லை பேப்பர் வச்சோ ஏதாச்சும் துணி வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தால் இந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்படி தேய்ச்சி விடுங்க. சப்போஸ் ப்ரஷ் இல்லைன்னா ஒரு காட்டன் துணி மாதிரி குட்டியாக ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு குட்டியாக ஒரு காட்டன் துணியை எடுத்து அதை நல்லா தண்ணியில் விட்டுட்டு அதை வந்து இந்த மாவில் முக்கி எடுத்து ஒரு வைப் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மெல்லிஸாக வரும். பட் நான் வந்து இந்த ப்ரஷ்லேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ப்ரஷ்லேயே பண்ணேன். பட் இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கவே வந்து மொத்தமாக வரா மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ஈஸியாக அது வந்து அந்த லேயர் வந்துடுது வெந்துட்டு. பட் ஆனாலும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கா மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து நம்ம வச்சு லைட்டாக இப்படி வச்சு வைப் பண்ணி தான் எடுக்கிறோம். அதனால் வந்து இது ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. அதுவே வந்து அது வெந்துருச்சுன்னா அந்த எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எலும்பிடுது. அதனால் நம்ம அதை வச்சு மட்டும் எடுத்துடலாம். திருப்பி போடணுன்ற அவசியமும் இல்லை. சப்போஸ் மொத்தமாக இருக்கிறதால வேகாமல் இருக்குமோன்றதால தான் நான் திருப்பி போட்டு எடுக்கிறேன். நீங்கள் மெல்லிசாக தேய்க்கும் போது திருப்பி போடணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா பச்சரிசி தான் நம்ம ஒரு கோட்டிங் தான் வைப் பண்ணுறோம். அதனால் ஈஸியாகவே வெந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தோசைக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு கொஞ்சம் மொத்தமாக வருது. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே பேட்டர்னில் வந்து தோசையை ஊற்ற போகிறேன். அந்த இது ப்ரஷ் வச்சு வைப் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு தோசை ஊற்றுறதுக்கும் முன்னாடி வந்து நீங்கள் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த ப்ரெஷ்ஷில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த லம்ப்ஸு கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா கை வச்சோ இல்லை அந்த கட்டியை எடுத்துட்டோ அதை நல்லா உடச்சி விட்டுடுங்க. இல்லைனா அது வந்து மொத்தமாக தெரியும் அந்த தோசையில். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றுறதுக்கும் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சுற்றிலும் தொடச்சி விட்டுடுங்க. தொடச்சி விட்டுட்டு அதே மாதிரி ப்ரஷ் எடுத்து லைனாக ஒரு கோட்டிங் கொடுங்க. அப்போது அது ஈஸியாக நல்லா மெல்லிஸாக வரும். இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் வந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் மெல்லிஸாக வருது. இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு அதை திருப்பி விடணும். இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் துணி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸ் எதுவுமே வராது. பட் நான் ப்ரஷ்லேயே முடிச்சிட்டேன். ஊற்றி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த பிச்சுக்கிட்டு வந்துடும். ஏன்னா அது வெந்துருச்சுன்னா பச்சரிசி மாவு இல்லையா, நம்ம லைட்டாக போட்டிருக்கோம். அதனால ஸோ இங்கே நல்லா உத்து பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக லைட்டாக பிச்சுட்டு வந்துடுது. அப்போது அதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். ஈஸியாக கை வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க. இது வந்து செவக்காது. ஏன்னா நம்ம வெறும் அரிசி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட வெந்தயமோ எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இது வந்து செவக்காது. அதனால் இந்த அளவுக்கு வெந்தது இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா அந்த எல்லா பக்கமும் இதுவானது. அதனால் இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இந்த மாவில் கிடைக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. நானும் அந்த மாதிரி தான் ஊற்றி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. இது பேரே வந்து பேப்பர் ஸ்வீட்டுங்கிறதால இந்த தோசை வந்து மெல்லிசாக பேப்பர் மாதிரி தான் இருக்கணும். உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. பெட்டர் நீங்கள் துணி வச்சுருந்தீங்கனால துணி போட்டு எடுத்துக்கலாம். துணியை ஒரு டைமும் அந்த மாவில் முக்கிட்டு அந்த துணியை வந்து இந்த பக்கம் ஒரு இழுப்பு அந்த பக்கம் ஒரு இழுப்பு இழுத்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக கிடச்சிரும் இந்த தோசை. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபைனலாக இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் பிச்சுக்கிட்டு கையில் வந்துடுது. அதை எடுத்து நம்ம திருப்பி போட்டோம்னா ஈஸியாக வெந்துடும். ஸோ இந்த ஃபில்லிங் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது 2 வச்சு கூட ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா மெல்லிசாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போது இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக நான் எல்லாத்தையும் ஊற்றி முடித்த பிறகு எனக்கு ஒரு 8லேருந்து ஒரு 10 போல் இது கிடச்சிது. ரொம்ப மெல்லிசாக ஊற்றி இருக்கவே இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டுது. ஆனால் அந்தளவுக்கு நம்ம பிரித்தோன்னா ஈஸியாக தான் வந்துடுது. ஸோ இப்போ வந்து இதிலேருந்து ஒன்றை எடுத்துட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கீ, அதை வந்து இதில் சுற்றிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா எடுத்து அந்த நெய்யில் ஒட்டுற மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே வந்து நம்ம நட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாதாம், பிஸ்தா, முந்திரி ப்ளஸ் அந்த ஏலக்காய் போட்டு இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரையும் வந்து நட்ஸ் பவுடரையும் இதுக்கு மேலேயே ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ரோல் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே, இல்லை ஃபோல்டு பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி இப்படி சும்மா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும்தான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு லேயருக்கும் நீங்கள் வந்து இதை கீ பவுடர், சுகர்டு ப்ளஸ் வந்து பவுடர்டு நட்ஸ் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா வெறும் அந்த தோசையை சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த கீ, சுகர், நட்ஸ் பவுடர் வந்து எல்லாமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் வந்து இடையில இன்னொரு லேயருக்கும் வந்து அதை ஊற்றிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம்.
இப்போ நான் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இது எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் இதுல வந்து ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறதால அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வந்து வெளியில வந்துருங்கிறதால நான் ரெண்டா வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு மெல்லிசா தான் இருக்கு. ஸோ அதுக்கு அடிச்சு சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. அதனால ரெண்டா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கீயை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பவுடர்டு சுகர், அதே மாதிரி பவுடர்டு நட்ஸு இது எல்லாத்தையும் போட்டுட்டு சேம் அதே பேட்டர்ன்லேயே வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸ் வந்ததுன்னா 1க்கு 2ஆவும் வச்சுட்டு இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். அரிசி மாவு, பச்சரிசின்றது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதே மாதிரி நட்ஸுக்கு வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லா நட்ஸும் இல்லைனா கூட இருக்கிற முந்திரியை வச்சு மட்டுமே கூட பண்ணலாம். ஏதாவது ஒரு நட்ஸ் மட்டும் இருந்தாலுமே ஓகே. சுகர் ஆஸ் யூஸ்வல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கீயும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்போ ஸோ எல்லாத்தையுமே இது ஈஸி இன்க்ரீடியன்ஸ் தான். அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் ஈஸியா பார்க்க முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.